நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தரப்பில் ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது திமுக தரப்பிலிருந்து 28 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து 31 தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் திமுக தரப்பிலிருந்து 28 தொகுதிகளை தர முன்வந்துள்ளதாக விவரம் வந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு தற்போது 28 இடங்கள் வரை கூடுதலாக தருவதற்கு திமுக கூறியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இன்றோடு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 21 இடங்களில் துவங்கிய திமுக தற்போது 28 இடங்களில் வந்து நிற்கிறது. அதற்கு காரணம் 41 இடங்கள் கேட்ட காங்கிரஸ் தற்போது 31 இடங்களில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. எனவே திமுக காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஒரு ராஜ்யசபா என கூடுதலாக 31 தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில் தற்போது அது குறைந்து 31 தொகுதிகளில் திமுக சார்பில் 28 தொகுதிகள் தருவதற்கு சம்மதம் தெரிவிப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்தல்கள் வெற்றி பெற்று வருகிறது. எனவே காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணி முறையை திமுக விரும்பவில்லை என்று தெரியப்படுத்துகிறது. காங்கிரஸ் தொடர்ச்சியாக தாவேகாவுடன் பேசுகிறார்கள் என்ற தகவல் வந்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரசுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் இல்லத்திற்கு வந்து முதலமைச்சர் சந்தித்து பேசினார். அப்பொழுது தங்களுக்கு அதிகபட்சமாக 31 இடங்கள் தர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை விரும்பியதாக ஸ்டாலினிடம் தெரிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் 28 இடங்கள் எங்களால் தர முடியும் என்று பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. வெறும் 4 பேர் மட்டும்தான் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் கனிமொழி அவர்கள், அதே போல செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் இழந்த 4 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் இந்த ஆலோசனையில் கண்டு கொண்டார்கள். அப்பொழுதுதான் முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மீண்டும் 28 இடங்கள் தர முடியும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் 2021 25 நிலையில் கூடுதலாக 3 இடங்கள் என்ற அடிப்படையில் 28 இடங்கள் தர முடியும் என்று முதலமைச்சர் கூறியதாகவும் நாளை மதியத்திற்குள்ளாக இந்த முடிவை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அடுத்தடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கிறது. எனவே முடிவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த 28 இடங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கொண்டால் நாளை தினம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கூட்டணி குழு வரும். ஒருவேளை ஒத்துக்கவில்லை என்றால் இன்றோடு தன்னுடைய அறிவிப்பை அவர்கள் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. முதலமைச்சருடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது 28 இடங்கள் திமுக தர சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுக சார்பில் தலைவரே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவது இதுதான் முதல் முறை. திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை குழுதான் இது போன்ற இடஒதுக்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் முதலமைச்சரை தவிர்க்க முடியாமல் இந்த சந்திப்பின் போது ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டுக்கொண்டது என பேசியிருக்கிறார். அதன் மூலம் 28 இடங்கள் தர திமுக தற்போது சம்மதம் தெரிவிப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.